மல்லி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா விஜய் அப்படியே உடஞ்சி போயிடாரு. விஜய் எதுவுமே பேசவே இல்லை, யார்ட்டும் பேசாமல் அமைதியாக இருக்காரு. மல்லி விஜயை பார்த்து, விஜய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை விஜய், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டு நான் விட மாட்டேன் விஜய், உங்களோட சொத்து எல்லாத்தையும் நான் திரும்ப மீட்டு கொடுப்பேன் விஜய், ப்ளீஸ் விஜய் என்னை நம்புங்க விஜய் அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிரு மல்லி, நீ எத்தனையோ முறை என்கிட்ட சொன்ன, நான் தான் நம்பலை. அன்றைக்கி கோர்ட்டில் கூட கையெழுத்து போடாதீங்கன்னு அவ்வளோ தூரம் கெஞ்சினேன். ஆனால் என் புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கணும், நான் கேட்கவே இல்லை. உன் மேலே அந்த கோவத்தில் எங்கள் அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தது நான் பண்ண இவ்வளோ பெரிய முட்டாள்தனம். சி, நல்லா ஒரு மனுஷனா, நான் ஒரு முட்டாள்னு தள்ள அடிச்சுக்கிறாரு நம்ம விஜய். மல்லி உடனே, ஐயோ விஜய், ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க? அன்றைக்கி இந்த சூழ்நிலை உங்களை அப்படி செய்ய வச்சிருச்சு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க விஜய்? ப்ளீஸ் விஜய் இப்படிலாம் பண்ணாதீங்க விஜய் அப்படின்னு மல்லி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே மல்லி சொல்கிறாங்க, இப்போ ஒன்றும் ஆகலை விஜய், கண்டிப்பாக சொத்தெல்லாம் மீட்டலாம் விஜய் அப்படின்னு சொல்ல, இல்லை மல்லி, இனிமேல் அதை மீட்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ராஜேஸ்வரி எவ்வளோ பேர் சதிக்காரி அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக அவள்கிட்ட மோதி அந்த சொத்தெல்லாம் மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை மல்லி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி விஜய், இதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், இப்போ நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம். பெரியம்மா, எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் வாடகை எடுத்து கொடுங்க பெரியம்மா. என்ன இப்படி சொல்கிறேன்? வீடு வாடகை எடுத்து கொடுக்கணுமா? ஏன் அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? என் வீடு இருக்க புள்ள, நம்ம வீட்டுக்கு போகலாவா? இல்லை பெரியம்மா, ஏன் உங்களுக்கு கஷ்டம்? இங்கே போகிற புள்ள, நீ வேறு வீட்டுக்கு போனால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வீடு இருக்கும்போது நீ இன்னொரு வீட்டுக்கு போகலாமா? அப்போ பெரியம்மான்னு ஒருத்தி நான் எதுக்கு இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறது தான் பிரச்சனை, என் வீட்டுக்கு போகிறதுல எந்த பிரச்சனை இல்லை புள்ள, நீ வா புள்ள அப்படின்னு அண்ணன் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் நம்ம விஜய் சோர்ந்து உட்காந்துருக்காரு. மல்லி ஒன்று லாயர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன பண்ணலான்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது லாயர் சொல்கிறாரு, மேடம் என்ன பண்ண சொல்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சா? சே, விஜய் சார் ஏன் இவ்வளோ அசால்ட்டாக இருந்தார்? தெரில சார், அவங்க அக்கா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு, ஆனால் அவங்க அக்கா இந்தளவுக்கு அவர் ஏமாத்தோன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல சார். இப்போ நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே லாயரும், சரிங்க மேடம், ஏதாவது யோசிக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் திரும்ப கால் பண்ணுறாரு. மேடம், இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் யாருன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக விஜய் சாருக்கு நெருக்கமானவங்க ஆஃபீஸில் யாராவது இருக்காங்களா மேடம் அப்படின்னு லாயர் கேட்க, சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்தில் விஜய் சார் கூட இருக்கிறது மேனேஜர் குணசேகரன் மட்டும்தான், அவரை பிடிச்சா ஓரளவுக்கு விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, குணசேகரன் ஆமாங்க அப்படின்னு சொல்லவும், அண்ணன் உடனே அடப்போ மல்லி, அந்த குணசேகரன் தான் என் தலையில் கட்டையில் அடிச்சுட்டு அந்த பெரிய தூக்கிட்டு போனதே. என்ன பண்ணுமா சொல்கிறீங்க? ஆமாம் பிள்ளை, என் ஃபோனும் காணாம போச்சு சொல்லிட்டு நானும் அரவிந்த் தம்பியும் தான் போயிட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்போது அந்த லாயர் தான் என்கிட்ட எல்லாத்தையும் உண்மையும் சொன்னார். அதோட அந்த வீடியோவில் பார்க்கும்போது குணசேகரன் தான் என் தலையில் கட்டையில் அடிச்சுட்டு பெண்டை தூக்கிட்டு போனது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி நமக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொன்னதும் இங்கே மல்லி ஒன்று யோசிக்கிறாங்க. அப்படின்னா அந்த குணசேகரன் நினச்சா சொத்தை திரும்ப நம்ம பேரில் வாங்க முடியுமே அப்படின்னு. உடனே மல்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அரவிந்த் அழைச்சிட்டு, அரவிந்த் நீங்கள் நான் சொல்ல ஒன்று கேட்குறீங்களா? சொல்லுங்கள் மல்லி. ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பி அந்த குணசேகரன் வீட்டுக்கு போவோம். குணசேகரன் வீட்டுக்கு போயிட்டு அந்த ராஜி எப்படி விஜயை ஏமாற்றி சொத்தை வாங்கினாலோ அதே மாதிரி நாம் குணசேகரனை வச்சு திரும்பவும் ராஜிகிட்டேருந்து ஏமாற்றி சொத்தை நம்ம வாங்கிடலாம். என்ன மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம் அரவிந்த், அந்த ராஜி ஒன்றும் சொந்தமாக சம்பாரித்து வாங்கலை, நம்மளை ஏமாத்தானே வாங்கினா, சூழ்ச்சி பண்ணி தானே வாங்கினா. அப்போது நாமளும் ஒரு சூழ்ச்சி பண்ணுவோம், அந்த சூழ்ச்சியில் ராஜியை சிக்க வைப்போம், சிக்கிட்டானா சொத்து எல்லாமே விஜய் பேருக்கு வந்துடும். சொல்லுங்க மல்லி, என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, நாம் குணசேகரன் வீட்டுக்கு போவோம். குணசேகரன் வீட்டுக்கு போயிட்டு அவர் மூலயமா நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம். ஏன்னா நமக்கு பக்கபலமாக இருக்க போகிறது அவர் தான். அவர் இப்போது ராஜி கூட சேர்ந்துட்டாரு. ஆனால் அதே குணசேகரன் நினச்சா ராஜுக்கு தெரியாமல் எப்படி ராஜி விஜய்கிட்ட ஏமாற்றி பத்திரத்தை கையெழுத்து வாங்கினாலோ அதே மாதிரி குணசேகரனையும் ஏமாற்றி பத்திரத்தை கையெழுத்து வாங்க வைப்போம். கையெழுத்து வாங்க வச்சோம்னா அவர் கையெழுத்து வாங்கிடுவார். அந்த பத்திரத்தை வச்சு நம்ம திரும்பவும் விஜய் பேர் சொத்தெல்லாம் மாற்றிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்தோடனே சூப்பர் மல்லி சூப்பர், ஆனால் அந்த குணசேகரன் ஒத்துக்கணுமே. எப்படி அரவிந்த் ஒத்துப்பார்? ஒத்துக்க மாட்டார் தான். ஆனால் அந்த ராஜி பணத்தால் குணசேகரன் விலைக்கு வாங்கிட்டாரு. ஆனால் நாம் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க போகிறது இல்லை, பாசத்தால் தான் விலைக்கு வாங்கணும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், குணசேகரனுக்கு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை வச்சு நம்ம மிரட்டி எப்படியாவது குணசேகரனை நம்ம வழிக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய், வேணாம் மல்லி, இதெல்லாம் பிரச்சனை ஆகிட போகுது, அண்ணன் பொண்ணியும் அம்மா புள்ள இதுவும் பிரச்சனை ஆகிடாதா? இல்லை பெரியம்மா, பிரச்சனை ஆகலாம் வாய்ப்பே இல்லை, நாம் 3 பேரும் போவோம். விஜய் வேணாம், விஜய் மனசு சரியில்லாமல் இருக்கார், அவர் வீட்டிலே இருக்கட்டும். நம்ம 3 பேரும் போயிட்டு குணசேகரனை பார்க்கலாம். பார்த்தோம்னா அவர் குடும்பத்தில் யார் இருக்கா என்னன்னு தெரிய வரும். அதுக்கப்புறமா அவங்கள வச்சு சென்டிமெண்ட்லாம் நாம் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா குணசேகரன்ட்ட போயிட்டு நம்ம நார்மலாக பேசிலாம் அவரை இதுமாதிரி பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குணசேகரன் மயங்க மாட்டார். ஆனால் குணசேகரனை மிரட்டி நம்ம வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 3 பேர் கிளம்பி போகிறாங்க. போனால் குணசேகரன் வீட்டில் குணசேகரன் இல்லை, அவருடைய ஒய்ஃபும் அவருடைய குழந்தையும் தான் இருக்குது. உடனே அங்கேயே உட்காந்துருக்காங்க. இதுமாதிரி குணசேகரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
குணசேகரன் வராரு. வந்த உடனே இங்கே மல்லி அன்னப்பொண்ணி அரவிந்தை பார்த்து ஷாக்காக வராரு. அன்னப்பொண்ணி உடனே என்ன குணசேகரன், என்ன எங்களை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டீங்களா? இல்லையே மேடம், நான் ஏன் உங்களை பார்த்து அதிர்ச்சி ஆக போகிறேன்? திருத்தப்புன்னு என் வீட்டு வந்திருக்கீங்களே, அதான் யோசிச்சேன் என்னன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் மேடம், என்னாச்சு என் வீட்டு வந்திருக்கீங்க? குணசேகரன், உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியுமா? என்ன பண்ண சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சு? ஓ, அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்லை குணசேகரன், ராஜேஸ்வரி இருக்காங்களே, அவங்க விஜய் ஏமாற்றி விஜய் பிள்ளை சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அப்படியா மேடம், எனக்கும் தெரியாத மேடம் அப்படின்னு குணசேகரன் நடிக்காரு. ஓ அப்படிங்களா, சரி சரி. இல்லை, விஜய் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கும் வரல, அதை பற்றி நீங்கள் பேசவும் இல்லையா? அதான் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்தேன். இல்லை மேடம், நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையாக பிஸியாக இருந்துட்டேன், அதான் வர முடியல. ஓ அப்படியா, விஜயே ஆஃபீஸ்க்கு வரதில்லை, ஆனால் நீங்கள் ஆஃபீஸில் பிஸியாக தான் இருக்கீங்க. பரவாயில்ல குணசேகரன், பரவாயில்ல. நீங்கள் ராஜு சொல்லிக் கொடுத்ததை தாண்டி பயங்கரமாக நடிக்கிறீங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? ராஜு சொல்லிக் கொடுத்ததை தாண்டியா? மேடம், நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் விஜய் சாருக்கு எப்போதுமே உண்மையாக தான் இருப்பேன், இது வரைக்குமே உண்மையாக தான் இருக்கேன், இனிமேலும் உண்மையாக இருப்பேன். ஆமாம், நீங்கள் உண்மையாக இருக்க தான் தெரியும் எங்களுக்கு. அன்னப்பொண்ணே, போதும் குணசேகரன், நிப்பாட்டுங்க. எங்களுக்கு இப்போ ஒன்று பண்ணணும், நீங்கள் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள் மேடம், என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நம்ம ராஜேஸ்வரி விஜய் ஏமாற்றி ஒரு பத்திரத்தை கையெழுத்து வாங்கிட்டா. அந்த பத்திரத்தை கூட அன்றைக்கி நீங்கள் தான் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அப்படியே குணசேகரன் முடிக்கிறாரு. சரி சரி விடுங்க குணசேகரன், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு 3 பத்திரம் ரெடி பண்ணி தரோம். அந்த பத்திரத்தில் நீங்கள் எப்படியாவது விஜய்கிட்ட வாங்கின மாதிரி ராஜுக்கு தெரியாமலே கையெழுத்து வாங்கணும். அப்படி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நல்லது. மேடம் என்ன சொல்கிறீங்க? அதை எப்படி பண்ண முடியும்? ராஜு மேம் தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆகிடும் மேடம். அப்போ நான் அவங்க கூட சேர்ந்து அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆகிடும். இல்லை மேடம், எனக்கு தேவையான பிரச்சனைலாம் என்னால் முடியாது. ஓ அப்படியா குணசேகரன், அப்போது நீங்கள் மட்டும் ராஜுக்கு பண்ணுவீங்க, எங்களுக்கு பண்ண மாட்டீங்களா? மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க? நான் யாருக்கும் பண்ணலை. அன்றைக்கி கையெழுத்து வாங்க சொன்னாங்க, வாங்கினேன், அவ்வளோதான். ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி தெரியாது. ஆனால் நீங்கள் இப்போது இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லி பண்ணுறீங்க. எப்படி நான் பண்ண முடியும்? என்னால் முடியாது மேடம். அப்படியே குணசேகரன், அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு அன்னப்பொண்ணி வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா அன்னப்பொண்ணி தள்ள அடித்தது, அன்னப்பொண்ணி மயங்கினதுக்கப்புறமா பேக் எடுக்கிறது, பென்ட்ரைவ் எடுக்கிறதுன்னு அந்த சிசிடிவி கேமரான வீடியோவை அன்னப்பொண்ணி கையோடு எடுத்து வந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இதில் என்ன தெரியுது? நீங்கள் தானே அது, இதை மட்டும் நான் கொண்டு போய் போலீஸ் கொடுத்தா வச்சுங்களேன், உங்களுக்கு தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. மேடம் என்ன மேடம் தேவை பிரச்சனை பண்ணி வந்தேன்ட்ட? இங்கே பாருங்கள், இது திட்டமிட்ட கொலை முயற்சி. இதை போய் கொடுத்துன்னு வச்சிங்களேன், குறைஞ்சது 10 வருஷத்துக்கு நீங்கள் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் அப்போ தான் உள்ளே போய் டீ போட்டு தராங்க. இந்தாங்க டீ சாப்பிட எல்லாரும் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிம்மா நீ உள்ளே போய் நான் வரேன், பண்ணுறேன், உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு குணசேகரன் சொல்கிறாரு. உடனே உள்ளே போயிடறாங்க. என்ன குணசேகரன், உங்கள் ஒய்ஃபை அமிச்சிட்டிங்க, கூப்பிடுங்க, உங்கள் ஒய்ஃப்டையும் காட்டுறேன், உங்கள் பையன்ட்டையும் காட்டுறேன். நாளைக்கு பேப்பரில் ஹெட்லைனில் குணசேகரன் அப்படிங்கிறவர் சொந்த ஒரு கம்பெனி ஓனருடைய அத்தையவே கட்டையில் அடித்து கொலை பார்த்துருக்காரு பணத்துக்காக அப்படின்னு மோசடி வழக்கு, கொலை முயற்சின்னு ஏகப்பட்ட பிரிவில் உங்கள் மேலே கேஸ் போடலாம். கேஸ் போட்டால் அப்புறம் உங்கள் பேர் நாரிடும், நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தில் நிற்பாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல குணசேகரன் வழி இல்லாமல் தான் குடும்பத்துக்காக சரி பண்ணித்தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு, மேடம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் பேரில் மாற்றணும்ல, அதுக்கு நீங்களும் பத்திரத்தை கையெழுத்து போடணும், இந்த பத்திரத்தெல்லாம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே மல்லி கொடுத்த பத்திரத்துலையும் தெரியாமல் கையெழுத்து வாங்கிடுறாங்க. வாங்கி கொண்டு வந்து குணசேகரன் தான் தப்பிச்சா போதும் அப்படின்னு மல்லிகிட்ட பத்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்தில் எல்லாமே தெளிவாக எழுதியிருக்கு. அதில் ராஜு கையெழுத்து போட்டிருக்காங்க. சொத்து எல்லாம் திரும்பவும் விஜய் பேருக்கு வந்துடுச்சு. மல்லி எடுத்துக்கிட்டு அன்னப்பொண்ணி, அரவிந்த், விஜய் எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே எல்லோரும் வீட்டுக்கு வந்து பார்த்து நம்ம ராஜு செம்ம ஷாக்காக வராங்க. டேய் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை பண்ண போகிறீங்களா? போலீஸுக்கு கால் பண்ணால் பிரச்சனை தேவை, நீங்கள் மாட்டிப்பீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி ஒன்று, யாரடி பிரச்சனை மாட்டிப்பா, யார் மாட்டிப்பா, இந்த பத்திரத்தை கொஞ்சம் படித்து பாரு, அப்போ தான் உனக்கே புரியும் என்ன அப்படின்னு. உடனே நம்ம ராஜியும் பத்திரத்தை வாங்கி படித்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் எல்லாமே விஜய் பேருக்கு மாறி இருக்குது. இது எப்படி சாத்தியமானுச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்க, எப்படியா நீ எந்த குணசேகரனை வச்சு விஜய்க்கு தெரியாமல் விஜய்கிட்ட கையெழுத்து வாங்கினியோ அதே குணசேகரனை வச்சு தான் நாங்கள் இப்போது கையெழுத்து வாங்கியிருக்கோம். இப்போது சொத்தெல்லாம் விஜய் பேருக்கு மாறிடுச்சு. நான் போட்ட சபதத்தை நான் இப்போ ஜெயிச்சிட்டேன். ஒழுங்கு மரியாதையாக நீ வீட்டை விட்டு வெளியே போ. இல்லை அப்படின்னா இந்த பொய்யான பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினது, குணசேகரன் எங்கள் பெரியமாவை அடித்தது, அதுக்கு காரணம் நீ தான் சொன்னது எல்லாமே இங்கே குணசேகரன்ட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கோம். இதை வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்புறம் மோசடி வழக்கு, கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு மல்லி கேட்க, ராஜு ஒன்று ஐயோ மல்லி வேணாம் மல்லி என்னை விட்டுரு மல்லி அப்படின்னு ராஜி மல்லி கால் வந்து கதறாங்க. அதை பார்க்குற மல்லி, இப்போ தெரிதாடி இதுக்கு தான் நல்லவங்களை என்றைக்கும் சோதிக்கக்கூடாது, நல்லவங்களை சோதிச்சனா என்றைக்கு இருந்தாலும் கடைசியில் அகல பாதாளத்து போய் விழுந்தோன்னு சொன்னால நடந்து போச்சு பார்த்தியா, பொடி இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு சைடு நிற்கக்கூடாது, உன்னை இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி ராஜியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நம்ம மல்லி.